ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனையடுத்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து விட்டதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், காப்பீடு திட்டம் மூலம் உரிய நிவாரணம் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்ததாகவும் கூறினார். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கியதாகவும், அதற்கு திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை 40% உயர்ந்து விட்டது. பருப்பு விலை 50% உயர்ந்து விட்டது. கடல் எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், இந்த பகுதி நிறைந்த பகுதி தொழிலாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற அளவிற்கு விலைவாசி உயரை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த இந்த திராணியற்ற அரசால் முடியவில்லை. இன்றைக்கு ஏழை மக்கள் யார் பாதுகாக்கின்றார்களோ அந்த அரசு தான் சிறந்த அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கி அதன் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை உயர்கிறதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. ஏனென்று சொன்னால் ஏழைகள் அவளுக்கு கிடைக்கின்ற வருமானம் சொற்ப வருமானம், அந்த வருமானத்திலே அவள் குடும்பம் நடத்த வேண்டும். ஆக ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை விலை கட்டுப்படுத்தி அந்த ஏழைகளை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக அரசாக செயல்பட்டது எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதே போல இன்றைக்கு விவசாயிகள், இன்றைக்கு இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாதி நகரம் பாதி கிராமம் நிறைந்த பகுதி. ஆகவே இந்த கிராமம் நிறைந்த பகுதியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அதிமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டன. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்திலே, பருவ காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை தடையில்லாம கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய விவசாயிகளுக்கு மின் மோட்டார் 24 மணி நேரம் இயங்க மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. தற்போது ஷிப்ட் குறையில் தான் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்குறாங்க.